தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழை தீவிரமடைய வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்கால் பகுதிகளில் லேசான மழையும், புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தின வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 25ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலை பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்டங்களில், மலை பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது. 27ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை 28ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை அல்லது இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில் 28ஆம் தேதி வரை மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள், குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 28ஆம் தேதி வரை தென்மேற்கு அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 28ஆம் தேதி வரை தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு. நீலகிரி மாவட்டம் தாலுகா அலுவலகம் பந்தலூர், நீலகிரி மாவட்டம் யூட் பிராரத் எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் சிறுமுள்ளி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் தலா 7 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் தேவாலா 6 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ தலா 4 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் மேல்பவானி, திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல், தேனி மாவட்டம் தேக்கடி தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, திருவாரூர் மாவட்டம் குடவாசல், கன்னியாகுமரி மாவட்டம் முள்ளங்கினாவிலை, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம், விழுப்புரம் மாவட்டம் வானூர், நீலகிரி மாவட்டம் பாரியூட், செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம், நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், கன்னியாகுமரி மாவட்டம் மயிலாடி, கன்னியாகுமரி மாவட்டம் அணைக்கிடங்கு, விழுப்புரம் மாவட்டம் மர்க்கானம், நாகப்பட்டினம், சேலம் மாவட்டம் ஏற்காடு, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் பொதுப்பணித்துறை, திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான், ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம், தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் இயல்பை ஒட்டியும், ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 37.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.